கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வருடத்தினுடைய முதல் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் இந்த இடைவிடா சகாய தாயினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய அன்னையினுடைய பிள்ளைகளாக பக்தர்களாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லா கைத்தட்டிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அறிந்தோ அறியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ ஒரு சில வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். அது என்னன்னு தெரியுமா? என்னென்ன வார்த்தையை நீங்களாம் சொல்லுவீங்க அடிக்கடி? அது ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது ஃபாதர், அது எது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பிஸி அப்படிங்கிற வார்த்தை, எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்டா சாப்பிட நேரம் இல்லைங்க சொல்கிறோம். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறது. ஏன்டா கோவிலுக்கு வரல, அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது. அப்படி குடும்ப ஜெபம் சொல்லுவீங்களா? சாமி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சாமி, நேரமே இல்லை சாமி. அப்படி எதற்கெடுத்தாலும் நமக்கு நேரம் இல்லை அல்லது நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையை நாம் அடிக்கடி அடுத்தவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறோம். உண்மையிலேயே நமக்கு நேரம் இல்லையா? உண்மையிலேயே நமக்கு நேரம் இல்லையா? இருக்கு. நமக்கு எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த காரியத்திற்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால் மற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விடுகிறோம், செய்ய நமக்கு விருப்பம் இல்லை. அதனால் நாம் அனைவருமே எனக்கு நேரம் இல்லை அல்லது நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய நம் எல்லோருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார். எனக்காக நேரம் ஒதுக்குங்கள், என்னோடு இணைந்திருங்கள். எனக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்வை என்னோடு இணைந்த ஒரு நிலையிலே வாழ்ந்து காட்ட நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அதன் நிமித்தம் உங்களுக்கு நிறைவான ஆசை கிடைக்கும். என்னை விட்டுவிட்டு நீங்கள் பிரிந்து செல்ல நினைத்தீர்கள் என்றால் அல்லது என்னை மறந்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசீரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற செய்தியினை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம் அப்படின்னா 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து ஆண்களினுடைய எண்ணிக்கை மட்டுமே 5000 இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலே எல்லாருக்கும் உணவு கொடுத்து விட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டு ஆண்டவர் எங்கே போனார்? வேண்டுதல் செய்வதற்காக ஆண்டவர் மட்டும் தனியாக போகிறார். திருத்தூதர்கள் போகவில்லை என்பக்குரியவர்களே. 5000 கணக்கில் ஆண்கள் மட்டும் கூடி இருக்கக்கூடிய அதில் ஒருவர் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்கவில்லை என்பக்குரியவர்களே. எத்தனையோ பெண்கள் இறந்திருக்கலாம், எத்தனையோ குழந்தைகள் இருக்கலாம், எத்தனையோ நபர்கள் இறந்திருக்கலாம், அவர்கள் ஒருவர் கூட ஆண்டவரோடு நானும் வருகிறேன், நீங்கள் தந்தையோடு பேச போகிறீர்கள், நானும் தந்தையோடு பேச உம்மோடு வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருத்தர் கூட இல்லை ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே ஆண்டவர் தந்தையாக இறைவனோடு மன்றாட வேண்டும் என்பதற்காக மலைக்கு போயிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலே இந்த திருத்தூதர்கள் எல்லோருமே படகில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். படகில பயணம் செஞ்சவங்க பாதுகாப்பாக பயணம் செஞ்சாங்களா? பயணம் செய்ய முடிந்ததா? என்னாச்சு? பயம் வந்துருச்சு. எதனால பயம்? காற்று பலம் அடிக்குது, புயல் வந்துருச்சு. கடல்ல காத்தடிச்சா என்ன ஆகும்? அப்ப இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பக்கம் போய் நம்ம எல்லாம் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தத்தளிக்கும்.
நம்முடைய வாழ்வு நிலையானதாக இருக்காது. நம்முடைய வாழ்விலே நாம் சொகுசா போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் ஏமாற்றம் தான் மிஞ்சும், குழப்பங்கள் தான் வரும், கஷ்டங்கள் தான் வரும். ஆண்டவர் எப்பொழுது நம் கூடவே இருக்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த சங்கடங்களும் குழப்பங்களும் நீங்கும் என்பதனை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மலைக்கு சென்று தனிமையாக தந்தையாகிய இறைவனோடு வேண்ட வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவருக்கு எதிர்ப்புறமாகத்தான் இந்த திருத்தூதர்கள் அனைவருமே படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம், நாங்கள் நல்ல விதத்திலே பயணம் செய்து கொள்ளுகிறோம், நாங்கள் அக்கறைக்கு எளிதாக போய்விடுவோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தூதர்களுடைய வாழ்வு பெரும் புயலிலே சிக்குகிறது. கலங்கி போகிறார்கள், பயப்படுகிறார்கள். வாழ்வு இதோடு முடிந்து போய்விடுவோம் என்கின்ற அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. ஆண்டவரே, செத்து போக போகிறோமே என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? மலையில இருந்தவர் மலையிலேவா இருந்தாரு? எங்க வந்தாரு? கடலுக்கு வந்துட்டாரு. எங்க சீடர்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்களோ அங்கே அவர்கள் பக்கத்திலே வந்து நிற்கிறார் ஆண்டவர். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இங்கே 2 விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்னு, நீ என்னை தேடலனாலும் பரவாயில்லை, நீ ஆபத்துல இருக்கின்ற பொழுது நான் உன்னை தேடி வருவேன். நீ என்னை அன்பு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உன்னை அன்பு செய்து உன்னை நான் ஏற்றுக்கொள்வதற்காக உன் பக்கத்தில் வருவேன். உனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது, உன்னுடைய வாழ்விலே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, நீ அழுகின்ற பொழுது, நீ புலம்புகின்ற பொழுது உனக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பதற்காக உன் பக்கத்திலே நான் வந்து நிற்பேன் என்று சொல்லுவதாக தான் ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, அங்கே திருத்தூதர்கள் ஆண்டவரை பார்த்து இதோ ஆண்டவரே அப்படின்லாம் கூப்பிடல. என்ன நினைச்சாங்க? பேய்ன்னு தான் நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, இங்க பாருங்க, ஆண்டவரை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், ஆண்டவரை அடையாளப்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களையும் தேடி வந்து அன்பு செய்யக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு கிடைத்திருக்கிறார், நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறார், நமக்கு ஆறுதலாக இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், அஞ்சாத பயப்படாத துணிவோடு இரு என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரை நாம் அனைவருமே பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறை தான் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். நீ என்னை அன்பு செய்து என்னோடு இணைந்து வந்து தந்தையாகிய இறைவனை நோக்கி நாம் அனைவருமே இணைந்து மன்றாடினோம் என்றால் அது நலமான வாழ்வு, நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு. ஒருவேளை நீ என்னுடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு தந்தையாகிய இறைவனோடோ அல்லது என்னை நோக்கியோ அல்லது என்னுடைய தாயை நோக்கியோ நீ மன்றாட முடியவில்லை என்றால், உனக்கு நேரம் இல்லை என்று நீ சொல்லிக்கொண்டு என்னை மறந்து விட்டாலும் கூட உனக்கு நான் அடிக்கடி நினைவூட்டுவது என்ன என்றால், உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், நான் எப்படிப்பட்டவன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் என்னென்ன செய்திருக்கிறேன், எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு செஞ்சும் இன்னைக்கு நற்செய்தி வாசத்தினுடைய கடைசி வரி நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவங்க உள்ளம் மழுங்கி போயிருந்தது. நம்மளா சொல்லுவோம்ல, நீ என்னத்தை வேணாலும் கத்தியா, எவ்வளவு வேணாலும் பேசியா, நான் இப்படி தான் இருப்பேன், கொஞ்சம் கூட எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம்லாம் வராது. புது வருஷம் தீர்மானம் 1ஆம் தேதி எடுப்போம், ஆனால் 2ஆம் தேதியே அதை மறந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திருத்தூதர்களும் கூட மற்றவர்களும் கூட இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அப்பம் விற்கக்கூடிய நிகழ்வு அல்லது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு கொடுத்தது சரி, அல்லது இவர்கள் படகிலே போகின்ற பொழுது கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே வந்து நின்றது சரி, இந்த புதுமைகள் எல்லாமே எதற்காக என்றால் அங்கே நிற்பது ஆண்டவர் தான் என்று புரிந்து கொள்வதற்காக, ஆண்டவரை கண்டுகொள்வதற்காக. இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்விலே நடக்கின்றன என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த அதிசயங்கள் வழியாக என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்வதற்காக. ஆனால் நிறைய நேரத்தில் எப்படி இந்த இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்கன்னா,
5 அப்பத்தை வச்சு 2 மீனை வச்சு 5000 பேருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் அரசராக்கிட்டா நம்மெல்லாம் உழைக்கவே வேண்டியதில்லை, நல்லா நேரத்துக்கு நேரம் நமக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். இவர் ஆண்டவர், இவர் மீட்பர், இவரை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு வரவில்லை. அவர் பின்னால் செல்ல வேண்டும், அவரை போல வாழ வேண்டும், அவர் தந்தையை நோக்கி தனிமையான இடத்திற்கு சென்று மன்றாடியது போல நாமும் மன்றாட வேண்டும் என்கின்ற அந்த படிப்பினைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்றால், இவர் வந்துட்டா போதும், நமக்கு வேலைக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு. பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விடாதீர்கள். ஏதோ உடலுக்கு தேவையான உணவு கிடைத்தால் போதும் என்கின்ற நிலையோடு நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஆன்ம நலனுக்காக அனுதினமும் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மா தூயதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருங்கள் என்கின்ற அழைப்பைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஏதோ உங்களுடைய வயிற்றுக்கு தேவையான உணவு என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். மாறாக உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய அன்பை உங்களுடைய வாழ்வினுடைய ஆணிவேராக கொண்டு வாழுங்கள். அந்த அன்பை எப்படி நீங்கள் காட்ட வேண்டும் என்றால், நான் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறேனோ, எப்படி நான் வாழ்ந்திருக்கிறேனோ, எப்படிப்பட்ட நெறிமுறைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேனோ, அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருங்கள் என்கின்ற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, நம் எல்லோருக்குமே இந்த வருடத்தின் முதல் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினமே நம்முடைய சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாகவோ அல்லது அவரின் வழியாகவோ ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நாம் அனைவருமே அன்புக்குரியவர்களே ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை போல வாழ வேண்டும். தனிமையான இடம் சென்று மலைக்கு சென்று அவர் ஜெபித்தது போல அனுதினமும் நாம் ஜெபிக்கக்கூடிய நபர்களாக மாற வேண்டும். நம்முடைய உடல் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நினைப்பை கடந்துவிட்டு நம்முடைய ஆன்ம நலனுக்காக அனுதினமும் உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 படிப்பினைகளையும் அன்புக்குரியவர்களை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், இந்த படிப்பினை இதை வாழ்வாக்கக்கூடிய நெறிமுறையின் வழியாக நாம் அனைவருமே மிக உயர்ந்த உன்னதமான நிலைக்கு செல்லலாம் என்பதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஜெபிக்க நேரம் இருக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்டால் என்ன சொல்லணும்? திரும்பவும் நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அன்னைக்கு கடந்த வாரத்தில் ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது. அவங்கெல்லாம் இந்த 2012 நாங்கள் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது இங்கே கோவிலுக்கு குடும்பமாக வரக்கூடியவர்கள், கைலாசபுரம் பங்கில் இருந்து. என்னங்க இப்போ எல்லாம் அந்த பக்கமே காணாம் அப்படின்னா, எங்கள் சாமி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ 11 மணி பூசைக்கெல்லாம் அப்படி உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது, அப்படி இருந்த சூழல் ஏன் இப்படி காற்று வாங்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அப்போ எல்லாம் வேறு சாமி, இப்போல்லாம் வேறு, எங்களுக்கு வேறு வேலை இருக்குது சாமி அப்படின்னு. பிரியமானவர்களே, எவ்வளவுதான் வேலைகள் இருக்கட்டும், 1000 வேலைகள் நமக்கு இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவரை விட்டு விட்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கட்டும், ஆனால் நிம்மதியான வாழ்வை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரிடம் தஞ்சம் அடையக்கூடிய நபர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ எனக்கு வயிற்றுக்கு உணவு கிடைத்தது, என்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு ஏதோ சம்பாதிக்க என்னால் முடிகிறது, அதை வைத்துக்கொண்டு நான் நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். ஆண்டவரை விட்டுவிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுவார், என்னை விட்டுவிட்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் என்னால் கூடும். ஆகவே எல்லாவற்றையுமே செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஆண்டவரை பற்றி கொள்வோம். அந்த ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அது ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுதுதான். அது இணைந்த வாழ்க்கை எப்பொழுது வாழ முடியும் என்றால், ஆண்டவருக்காக நாம் நேரம் ஒதுக்குகின்ற பொழுது, ஆண்டவரோடு நாம் பேசுகின்ற பொழுது, ஆண்டவரை அன்பு செய்கின்ற பொழுது. ஆகவே இந்த 2 படிப்பினைகளையும், நான் ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குவேன், ஆண்டவரோடு பேசுவேன் என்கின்ற படிப்பினையையும், ஆண்டவரை நான் முழுமையாக அன்பு செய்து ஆண்டவருக்காக ஒரு சில தியாகங்கள் செய்வேன் என்கின்ற படிப்பினையை உள்வாங்கி நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.